வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு லோடு செட் ஆயிடுச்சுங்க. எங்கேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க. இங்கே ஜபல்பூர்லேருந்து நரசிம்பூர்ன்ற ஊருக்கு போய் பருப்பு லோடுங்க. என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு. நேற்று இதோ மசாலான்னாங்க. நானே இது சக்தி மசாலா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேங்க. அப்புறமேட்டு பார்த்தா தான் தெரியுது. இப்போ பில் இது கொடுத்தாங்க, ஜிசி கொடுக்கும்போது தெரிஞ்சு பருப்பு லோடு அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் அவர் ஆஃபீஸ்கார் என்ன சொல்கிறாங்க, இன்னும் 2 மாதம் இந்த பக்கமே வந்துடாதீங்க, ரொம்ப லோட் டல்லாக இருக்குது அப்படின்றாங்க. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. நம்மளுக்கு 30 டன் கொஞ்சம் ரெடி இல்லை, 90% தான். இல்லைன்னா நாளைக்கு காத்தால் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு கரெக்டாக விநாயகரை சதுர்த்திங்க. இன்னைக்கு ஏதோ முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கொஞ்சம் எதனா லோடு எதனா பிரம்மாண்டமாக ஆச்சுன்னா பரவாயில்ல. பார்க்குவோம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வண்டி எடுத்துன்னு புறப்படலாங்க. வண்டியில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளிங்க. தக்காளி வாங்கினா ஒரு 2-3 தக்காளி அழுகி போயிடுச்சு. தக்காளி கொஞ்சம் வச்சு சோறு வச்சு சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு அப்படியே புறப்படலாம். சாப்பிட்டாச்சுங்க, அப்படியே புறப்படுறதான் இப்போ வண்டி எடுத்துன்னு. லோடு ஏற்ற கிளம்பியாச்சுங்க. இந்த வண்டி நம்மளை தாண்டி தான் போய் லோடு ஏற்றோம். நம்மளும் இந்த பக்கமே லோடு ஏற்றுங்க. பாயிண்ட்டுக்கு லொக்கேஷன் ஆனால் லொக்கேஷன் போட்டு விட்டுக்கிறாங்களா? சும்மா குத்தி மதியம் போயினே இருக்கிறதா? சரி, அவர் ஏன்னா வழி காட்டுவார். அப்படியே போயினே இருக்கிறேங்க அவங்க பின்னாடி. நம்மள தாண்டி தானே போவோம் 3 கிலோமீட்டரு. ஒரு வழியா லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சாயந்தரம் பார்த்தா லோடு ஏற்றுறாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுதுங்க. நம்ம ஒரு 1 மணி அப்படி இங்கே வந்துட்டுங்க இறக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டுங்க. இப்போ 4 மணிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சேன். இங்கே ஒரு சத்தம் வேறு கபகபான்னு அடிக்குது. இந்த ரோடு உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறான். என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்புங்க. இது என்ன பருப்புன்னு தான் தெரியல. இது சாம்பிள் கையில் காட்டினா கூட பரவாயில்ல. என்ன பருப்புன்னு கிளீனாக தெரியல. கேட்டால் ஒரு மூட்டை 50 கிலோ வருதான். கேட்டால் 400 மூட்டை தான் இருக்குது, மீது ரெடி பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா 20 டன் தான் வருது. பார்க்கலாம் என்ன தாவுதுன்னு. ஒரு ரோடு 50 இருக்குங்க. டோட்டல் 12 அட்டிங்க. டோட்டல் 600 மூட்டை. 400 மூட்டை தான் ரெடி இருக்குதான், ரெடி ஸ்டாக் இருக்குதுன்றாங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு. மழை வேற வர மாதிரியே இருக்குதுங்க. மழை வரல அப்படின்னா கூட பரவாயில்ல. லோடு இன்னொரு 150 மூட்டை ஏற்றுன மாதிரி இருந்துச்சு. சால்டேஜ் வந்துருச்சு. அதனால் வண்டி பின்னாடி போடுங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வாங்க, மூட்டை பிடிச்சிட்றோம் அப்படின்னு சொன்னுங்கிறாங்க. ஆல்ரெடி வேறு வண்டி லோடு ஏற்றுறாங்க, ஆனால் அது வேறு மூட்டைங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொன்னினுங்கிறாங்க. இங்கே எங்கே போடுறதுக்கு வேறு இடம் இல்லைங்க, ஃபுல்லு சாக்கடைங்க. இது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாக்கடையில் தான் நிற்கிது வண்டி. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் சாக்கடை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40. ஒரு நாள் பொழுதே போயிடுச்சு. சாக்கடையை மட்டும் காட்டுருவாங்க. சாக்கடை தான் வண்டியை நிற்குது. சரி, எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்னன்னு பார்க்கலாம். டைம் பார்த்தா 8 ஆகுதுங்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 130 மூட்டை ஏதோ ஏற்றணுங்க. இப்போதான் சூடாக பிடிச்சி ஏற்றுறாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. அப்பயே ஸ்டாக் இருந்துச்சு, டக்கு ஏற்றி விட்டாங்க. இப்போ அப்படியே சூடாக பிடிச்சி ஏற்றுறாங்க. நான் உள்ளே போய் காட்டுறேங்க. நம்ம கூட இன்னொரு வண்டி வந்துச்சு இல்லைங்க, அந்த வண்டி லோடு ஏற்றினே கிளம்பிருச்சுங்க. அது காட்டுறாங்க உள்ள லோடு ஏற்றுறது. அப்புறம் பிடிச்சி ஏற்றுறாங்க. ஃபுல்லாக வேக்குதுங்க. கரெக்டாக வெயிட் போட்டு ஏற்றுறாங்க. 50 கிலோ பருப்பை காட்டுறாங்க. ஒரு சின்ன இலை ஆட மாட்டேங்குதுங்க. காற்றே இல்லைங்க சுத்தமா. வண்டி கேபின் உள்ள உட்கார முடியல, வெளியவே இருக்க முடியல. என்ன கேபினுக்கு போயிட்டான். ஃபேனை ஓடுது, காற்று வர மாட்டேங்குது. ஆக்சிஜனுக்கே ரொம்ப பற்றாக்குறை போல இருக்குதுங்க. இவங்களுக்கெல்லாம் பழகிருச்சுன்னு நினைக்கிறான். நம்மளுக்கு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு வாங்குறதே கஷ்டமா இருக்குது. காற்றே இல்லை சுத்தமா. பிசு இருக்குதுங்க உடம்பெல்லாம் வேற.
இவன் பாய் போட்டோன்னா எங்கன்னா போய் தாவல் முதல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு தான் மறுவேலையே. ஃபைனலி ஒரு வழியா லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:53ங்க. ஒரு நாள் 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. 100 மூட்டைக்கு தான் அந்த லேட் ஆச்சு. பாய் வந்து தள்ள ஆரம்பிச்சாச்சுங்க. பாய் தள்ளிட்டு கவுர் போட்டு வீடியோ கண்டினியூ பண்றேங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெயில் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். இருட்டில் போடுறாங்க. ஃபைனலி ஒரு வழியா பாய் வந்து கட்டி முடிச்சாச்சுங்க. ஜம்முன்னு புறப்பட ஆரம்பிச்சாச்சு. புறப்படலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுதுங்க. அவ்வளோதாங்க, புறப்பட ஆரம்பிச்சாச்சு. ஹைதராபாத்துங்க. இன்னும் ஒரு 450 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேயே மகாராஷ்டிரா டீசல் ஃபுல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து தெலுங்கானாவில் வந்து கொஞ்சம் விலை கூட 96 ரூபா இருக்குது. இங்கே 91 ரூபாவோ 2 ரூபாய் இருக்குது. அதனால் இங்கே ஃபுல் பண்ணி போயிடலாம். டீசல் பார்த்தீங்கன்னா 1/2 டைம் 10 நாள் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7:40 ஆகுதுங்க. வியூ கூட ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. நம்ம வண்டியில் ஸ்பெஷல் வந்துங்க, இன்னைக்கு அண்ணன் வந்துன்னு சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னாரு. சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிக்கன் எடுத்தாச்சுங்க. எடுக்கல, சிக்கன் கடை பக்கத்துலேயே இருக்குதுங்க. இஞ்சா கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் வாங்கினாங்கண்ணா. அப்படியே சோறு வந்து வச்சாச்சுங்க. ஆர்டர் இருந்து சிக்கன் கடை அங்கே இது பாருங்க, சுடுறாங்க. 1 கிலோ சொன்னின்னு இருக்குதுங்க. பார்ப்போம். வண்டியில வந்துங்க பருப்பு குழம்பு செய்யலாம்னு சொல்லி தாங்க ஃபுல்லாக பருப்புலாம் எடுத்து என்ன அந்த குக்கரில் கொட்டினாங்க, வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் கொட்டினா அதுக்குள்ள அண்ணா சிக்கன் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி எடுத்துடலாம் ஜம்முன்னு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்களா? பாண்டர்கோடால வந்துங்க ஃபுல்லான டிராஃபிக்கு. சரி ட்ரோன் விட்டு பறக்க விட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 கிலோமீட்டர் ட்ரோனு கிட்டத்தட்ட இப்போ 1.5 கிலோமீட்டர் பக்கம் போயினுக்குது. 1.5 கிலோமீட்டர் தூரம் விட்டுனுக்குறேங்க. ஆனால் டிராஃபிக்கை மட்டும் பாருங்க. இன்னும் அந்த பக்கம் நான் 3x ஜூம் அடிக்கிறேன் பாருங்க. அந்த அளவு ஃபுல்லாக டிராஃபிக்குங்க. மேலே வரைக்கும் இருக்குது, இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்க. இதுக்கு தான் யூஸ் ஆகுது இது. திருப்பாங்க சார், நம்ம பக்கம் திருப்பிட்டா இப்படி திருப்பிட்டா பாத்தீங்களா? ஃபுல் டிராஃபிக்ங்க. இது நம்ம வண்டியை எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி இப்படியே இழுத்துங்க. ஏன்னா ஓரம் போட்டு தூங்கிட்டு சாயந்தரமா வண்டி எடுத்து போற மாதிரி தான் இருக்கும். அங்கே பாரு டாபால எல்லாம் எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்க. டாபாவில் இது இடம் கிரவுண்டு, டாபா தான் கிரவுண்ட்ல எல்லாம் போட்டாங்க. சரியான டிராபிக். ஆக்சிடென்ட் டிராபிக் மாதிரி தெரியல எனக்கு. சும்மா விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக பாடுற வர தெலுங்கானா பாடுற. எதுக்கு டிராபிக் ஆச்சுன்னே தெரியலங்க. வண்டி திடீர்னு ஃப்ரீயா போகுது. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நேரம் டிராபிக்ல படுத்தோம்னா எதுக்கு டிராபிக் ஒன்றும் புரியலங்க. இப்ப டிராபிக் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நேரம் கழிச்சு. ஆனா மழை தான் அடிச்சு பிடிக்குது மழை. கேபின் நீட்டா இருந்துங்க. கேபின் இப்ப ஃபுல்லா ஒரு மாதிரி மண் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஹைதராபாத்துக்கு இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குங்க. 40 மணி நேரம் ஹைதராபாத் பாஸ் வாங்கிற வண்டிங்க.
அது டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு ஒன்றும் முடியல போங்க. எங்கள் பின்னாடி வரைக்கும் இருக்குங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? எல்லாம் வந்து இங்கேயே நின்றுக்குறாங்க, அந்தளவு டிராஃபிக். இது அழந்த காட்டுக்குள்ளே வேறு இருக்கிறேங்க, இங்கே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சாமி. என்ன காரணம்? இதை கேட்டால் பாலம் ஏதோ உடஞ்சிருச்சு, மழை அதிகமாக பெஞ்சு வந்து பாலம் ஏதோ அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியலங்க, பார்க்கலாம். நேரம் ஹைதராபாத்தில் இருக்கணுங்க, ஃபுல் லைட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:58, 8 மணி ஆகுது. சரிங்க, அப்படியே புறப்படும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். படுத்து தூங்குறேன்னு கேட்டால் ஆமாங்க, படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். வண்டி நான் உப்புறவே இல்லைங்க, வந்து கூட நவரில். அதனால சரி வண்டி போனா எப்படி இருந்தாலும் கத்துவாங்க, அப்போ எடுத்து வண்டி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே வண்டி புறப்படும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ஓரளவு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டுங்க. ஏன் அப்படி ஏன் டிராஃபிக் காத்திருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமாரெட்டியில் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆற்றுப்பாலம் இந்த மேம்பல் வந்து ஆற்று அடிச்சுட்டு போயிருச்சாங்க, மழை பெஞ்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, பார்க்கலாங்க. நான் நியூஸில் வேறு பார்த்தா ஏதோ அடிச்சுட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பார்ப்போங்க. இதுதானே அது ஆடுறது? இந்த தண்ணியோட வேகத்தை மட்டும் பாருங்க. சும்மா அதுல மட்டும் ஆள் போனா பிச்சுக்குங்க, கறிக்கிறேன் பிச்சுன்னு போயிடும், அந்த அளவு வேகமா போகுது. தண்ணி போறதுக்கே வந்து இந்த பாலமே ஆடுதாங்க. அங்க பாருங்க, வா 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 வா, சரியான மழை. ஊடு கீடு எல்லாம் பிடிங்க, இங்க பாருங்க பிடிங்கிச்சு. இதான் ஆடுது அப்படின்னு சொல்லி இதான் டிராபிக் ஆயிடுது. இதெல்லாம் அந்த வேகம் போகுது. ரோட்ல இருந்து எல்லாம் மீன் நண்டு எல்லாம் ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. எல்லாம் ஆப்போசிட்ல விடுறாங்க. அந்த வண்டி ஆப்போசிட்ல வர வண்டி எல்லாம் கீழே அந்த வண்டியை போக மாட்டேங்குதுங்க. நைட்டு வரைக்கும் நான் ஓட்டினா, பகல் வந்து ஹைதராபாத்துக்கு இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. இப்போதான் காமாரெட்டியே வந்துக்கிறேன். 123. ஆமா ஆமா, நம்ம நேத்தே மாட்டிக்கணுங்களா டிராபிக்ல? அவ்வளவுதான், முடிஞ்சு சோழி. ஃபுல்லா அங்க பாருங்க எப்படி அடிச்சுன்னு போயிடுது. ஃபுல்லா போலீஸ் அண்ணாவே இருக்காங்க பாருங்க. பா சாமி, ஓ ரோடே கடந்துருச்சா? ஆத்தெல்லாம் இது விவசாயம் எல்லாம் போச்சு, சோடி சுத்தம். வர ரோடெல்லாம் பிச்சே போயிடுச்சு. ரோடெல்லாம் கட்டாயி போய் அங்கெங்க இருக்குதுண்ணா. ரோடெல்லாம் பேந்தே போயிடுச்சு. வேணாம், லெஃப்ட் வேணாம் போக முடியுது. ரைட் சைடு தான். எங்க உடஞ்சிருச்சுன்னு தெரியலையே. இங்க ஒரு பாலம் உடஞ்சிருச்சுங்க, ஃபுல் கிராக். அவ்வளவுதானா? சரியான மழை பொழுது. மணி பாத்தீங்கன்னா இங்க 10 மணி ஆயிடுச்சுங்க. காமாரெட்டி தான் தாண்டுறேங்க. பாருங்க தண்ணி, வா வா. ரோடு இதாயிடுச்சுங்க, ரோடு இல்ல. இல்லைன்னா பயங்கர தண்ணி போச்சு. இதுலயும் எப்படிதான் அடி போடுதுன்னு தெரியலங்க. நான் நேத்து இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் 20 வண்டி மேல பாத்துனுங்க அடிபட்டது மட்டும். கம்மி மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு வண்டியே ஒரு 7 வண்டி கிட்டத்தட்ட பார்த்தோம். இப்ப பார்த்தா இங்க ஒரு வண்டி லைனா அடி போட்டுருந்துச்சுங்க வரும்போது. இங்க பாருங்க, இங்க ஒரு வண்டி அடி போட்டுனுக்குது. பின்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு வண்டி. மலைக்கு இல்ல, நேத்து அதிகமா தான் நான் பாக்குறேன். நானு அங்க ஒரு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, நிறுத்தி விடுறாங்க வண்டியோட. டேமேஜ் இல்லைன்னா வர வண்டியை விட்டு இதில் திருப்பி விடுறாங்க. இனிமேல் டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறோம், பார்ப்போம்.
நிறைய தடைகள் கடந்து சம்சாபாத் வந்தாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. ஒரு வழியாக அந்த டிராஃபிக்கு எல்லாமே கடந்து மழை வைக்கும், மழை அடிச்சு பிரிக்குதுங்க. மழை காற்று ஒரு பக்கம், மேலே பார்த்தா காற்றே இல்லை, எங்கே பார்த்தா காற்று அடிச்சுனே இருக்குது. வீட்டுக்குள்ளோன்றோம் கேபின் உள்ளலாம் வருது. அனந்த்பூருக்கு இன்னொரு 200 கிலோமீட்டர் இருக்குங்க. எந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். எப்படி வீக்கோட்டா போய் குப்பம் போய் போகலாமா, இல்லை அப்படியே நேராக விட்டு மாலூர் வழியாக போயிடலாமான்னு சொல்லி யோசிச்சிருந்தா எந்த வழியாக போகிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குங்க. அனந்த்பூர் வந்தாச்சுங்க. நேராகவே விட்டுடலான்னு சொல்லி டிசைட் பண்ணி நேராகவே விட ஆரம்பிச்சாச்சுங்க. யார் சுற்றின்னு வர போகிறாங்க, நேராக விட்டாச்சு. எல்லாம் ஒரே செலவு தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்லேயே விட்டுட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 12:40. பெங்களூருக்கு ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அப்படியே புறப்படலாம். கிருஷ்ணகிரி பக்கம் வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40 ஆகுது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேங்க. சண்டே லோடு இறக்க மாட்டாங்க. எப்படி ஈரோடு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி ஆயிரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாங்க. இப்போ டைம் எப்படி இருந்தாலும் அது டெம்பரேச்சர் அநியாயத்துக்கு ஏறுது இறங்குது, அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால இன்னொன்று 6 லிட்டர் தண்ணி பிடிக்குதுங்க. ஒரு டைமு ஒரு நடை இப்படி மேலே போகிறோன்னாவே 6 லிட்டர் தண்ணி பிடிக்குது. எங்கடா போகுது தண்ணி எல்லாம் அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்த்தா ஒரு டைம் ரிட்டர்ன் ஆகுதுங்க தண்ணி. அப்படியே அந்த ஓசு அப்படியே கீழே ஊற்றுது. அதனால சரி சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேசியாச்சு. ஸோ ஒன்று கழட்டி பார்க்கலாங்க. சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை ஆகாது அப்படின்னாருன்னா புதுசே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா புதுசு போட்டுக்கலாம். அவங்களுக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு இருந்தா புதுசு, இல்லை அப்படின்னா அதே சர்வீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த போல்ட் வாங்கினாங்க, அது இன்னும் டயருக்கே மாட்டவே இல்லை. போய் கூட மாற்றிக்கலாங்க. மாற்றலாம்னு கடையை பார்த்துன்னே வந்தாங்க. அப்படி வந்தாங்க ஊருக்கே வந்துருச்சுக்கோங்க வண்டி. ஆனால் இந்த மாதிரி ஓட்டக்கூட தான் தப்பு தான். ஆனால் ஓட்டிட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. வந்தாலுங்க பட்டறைக்கு மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அண்ணன் எங்கேயோ போயிருந்தாங்க, ஏதோ வேற வண்டி வேலை செஞ்சுருந்துறாங்க. அண்ணனை போய் நான் கூட்டினே வந்துட்டேன், இந்த கழட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துக்கிறான். அண்ணன் போயின்னுக்கிறாங்க. வந்த உடனே அப்படியே கழட்ட ஆரம்பிக்கலாங்க. டைம் இப்போ எடுத்து பார்க்குறேன் 5 மணி ஆயிடுதுங்க. 11 மணிக்கு வந்தோம். நான் வேலையை முடிச்சுட்டு கழட்டி கொடுத்தா சர்வீஸ் பண்ணிடுவாங்க, நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எப்படி போனால் இறக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லை, அதனால இறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சும்மா இருக்கிறதுக்கு தானே சர்வீஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கழட்டும் அதை அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கழட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. வேலை சுறுசுறுப்பா போதுங்க. ரத்தம் மாதிரி இருக்குங்க தண்ணி. பாருங்க தூக்குறான். இது வரும் இந்த கலர்ல இருக்குங்க. கழட்டி முடிச்சாச்சு. இது ஒன்று, அது ஒரு பீஸ் கழட்டிட்டாங்க. இன்னொரு பீஸ் பெருசு ஒன்று இருக்குது. இன்னும் என்னென்ன போயிடுது அப்படின்னு சொல்லி தெரியலையாங்க. கழட்டி பார்த்தாலும் தெரியும் என்னென்ன போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. கழட்டி கொடுத்தாச்சுங்க. டோட்டல் புதுசே போடலாம் அப்படின்னு சொன்னியாச்சுங்க. ஏன்னா அது ரொம்ப அடிச்சு இருக்குது, புதுசே போட்டுக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி புதுசு என்ன எவ்வளோ வருது ஆகாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,000 வருதுங்க. ஆனால் சார்ஜர் எதுவும் எடுத்துக்கல. ஃபோல் சார்ஜர் எடுத்தா மறந்துட்டான், எடுத்து வரேன்.
புது ரேடியேட்டர் வந்துருச்சுங்க. இதுதான் புதுசாக. வாங்கண்ணா. அது நார்மல் வாஷே பண்ணீங்களாண்ணா? அது டேங்க்கு அது ஓட்டி விட்டு நல்லா தண்ணி கழட்டி. ஓகே ஓகே. இது மட்டும் தாங்க புதுசு, அதெல்லாம் வந்து நார்மல் பாலிசுங்க. சும்மா அப்படியே வாஷ் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரெண்டா பக்கமும் டாக்க வச்சிருக்காங்கண்ணா. அது கழட்ட முடியல. அந்த சைனத்துக்கு மாலை மாட்டிருங்க. மணி பாத்தீங்கன்னா கரெக்டா 11 மணி ஆகுதுங்க. வேலை எல்லாம் முடிஞ்சுங்க, தண்ணியும் போட்டாச்சு. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வேக்கம் ஏறட்டும். போல்ட் உடஞ்சிச்சுன்னு சொன்னாலுங்க, அது இன்னுமே மாத்தல. இப்போ பார்க்கிங் இருந்து மாத்திலாங்க. ஏன்னா எதனா பிரச்சனை வருதான்னு பாக்குறாங்க. இது நல்லா தான் ஓடுது. பார்ப்போம், கீழே இறங்கி பார்க்கலாம். தண்ணி வந்து உழவ ஆரம்பிச்சாச்சுங்க. எங்க பாருங்க, தெரியுதுங்களா? எங்கேருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓஸ்ல இருந்து லைட்டா உழுவுது. கூப்பிட்டுக்கிறான், வரான்னுக்குறாங்க. இது இல்லண்ணா, இது இல்லையா டீசல் வசதி? நான் கேட்டேன், எங்கன்னா 600 ரூபாய் கேட்டீங்க டீசல் வசதி. நீங்க இது இல்லப்பா டீசல் வசதி, இதை இந்த ஒரு பைப் வருதுலதா, அது அங்க முன்னாடி ஒரு சின்ன சைடுல அதுதான் டீசல் வசம். அதுக்கு 600 ரூபாயா? இது கிளீன் பண்ணி போட்டாங்களா? இது கிளீன் பண்ணி போட்ட மாதிரியும் இல்ல. அது சிம்மானரா தான் இருக்குது. செங்கலரா தான் இருக்குது. அது ஒரு நல்ல தண்ணியான ஒரு பொட்டை நான் ஒழுகணும்ல, செங்கு தண்ணியே ஒழுகுது. வீல் போல்ட் வந்து மாத்த ஆரம்பிச்சாச்சுங்க. அது சொன்னால அது ரெடி பண்ணி நினைக்கிறாங்க. அண்ணா மெக்கானிக்கு ஒழுகுது அப்படின்னு சொன்னால ரெடி பண்றாரு. நம்ம அண்ணன் வந்துட்டாருங்க, கட்டிங் எல்லாம் பண்ணிக்கினேன். ரேடியேட்டர் வேலை எல்லாம் முடிச்சாச்சுங்க. மணி பாத்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. அண்ணன் வண்டி எடுத்துனாங்க, நானும் அண்ணன் வண்டி நான் எடுத்துட்டு ஜம்முன்னு வந்தாச்சுங்க. பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே வந்தோங்க. ரேடியேட்டர் வேலை முடிச்சுக்கணுங்க. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சுங்க. 11 மணி ஓட்டின்னு வருவோம். குளிச்சுட்டு வரதுக்கும் அதுக்கும் பயங்கர தூக்கம். ஒரு 2 மணி வரைக்கும் நான் ஓட்டினேங்க. அப்புறமேட்டு சுத்தமாக முடியல. அப்புறமேட்டு அண்ணங்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தா தோணுவாங்க. கிட்டத்தட்ட 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சான். அதனால் ஃபுல் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. சாம்பிள் எது எடுத்துன்னு போயினுக்கிறாங்க அப்படின்னு அண்ணன் சொன்னாருங்க. சாம்பிள் பாஸ் ஆச்சு அப்படின்னா இறக்கி விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. பின்னாடிக்கிறது மல்லி வண்டிங்க. ஃபுல்லாக மல்லி தான். அந்த கண்டெய்னரு இந்த கண்டெய்னர் காலியாக இருக்குன்னு நினைக்கிறான். அதெல்லாம் மல்லி ஏற்றிட்டு வந்துக்கிறாங்களாம். சரிங்க, அப்படியே என்னோட லோடு இறக்கும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வண்டியில் சமையல் செஞ்சாச்சுங்க. என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குஜ்ஜு சோறுங்க. எந்த காயும் இல்லைங்க, தக்காளி மட்டும் இருந்துச்சு, அதே எடுத்து செஞ்சாச்சுங்க. லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதான். நான் வெளியே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. வேகமாக இறக்கி விட்ருவான்னு நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகுது.
5 மணிக்கு உள்ள வந்தோம். இதுதான் 5 இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. டக்குன்னு இறக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாங்க. வெளியே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரியான குவாரிங்க. லோடு வந்து நேற்று சாயந்தரம் 7 மணிக்கு இறக்கி முடிச்சாச்சு. உள்ள வந்து போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அருமையா இருக்குது. நிற்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா போகும்போது நான் பாக்கலுங்க. நான் வந்து தூங்கிட்டோம். அண்ணன் தான் விட்டு வந்தாரு. நைட்டு தெரியல. சரியா தானுங்க ட்ரோ விட்டுதாங்கண்ணா. சரி விடுங்க, போச்சு முடிச்சு சொல்லு. ஆனா அருமையா இருக்குங்க. இப்ப போய் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடகை வாங்கணுங்க. வாடகை வாங்கிட்டு அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்றேங்க. வாடகை வாங்கும்போது வாடகை வந்து செக் இதை தரன்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம். இதுலயா குத்து மதிப்பே எதுவும் விடுங்க, அவ்வளவுதான். டைம் பார்த்தா 11 ஆகுதுங்க. இன்னும் நம்மளுக்கு இன்னும் வாடகை வந்து செக்கை தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செக்கு வாங்கிக்கலான்னு பார்த்தா சரி அது இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. லோடு வந்துங்க கேட்டுனுக்குது சொல்றோம் அப்படின்னு சொல்லுறாங்க. கன்ஃபார்ம் மரமாக தான் தெரியுது. எப்படி இருந்தாலும் சேலம் போய் ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேற எதுவும் சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. சரிங்க, பாய்ங்க.